Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற நிலையில் மறுபுறம் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். எடப்பாடி பழனிசாமி தனது பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்யும் வரை தனது தர்மயுத்தம் தொடரும் என்றும் ஓபிஎஸ் தெரிவித்தார். திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் வரவேற்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகிய சூழலில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து பயணிக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இச்சந்திப்பு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு ஓபிஎஸ் இந்த பதிலை அளித்துள்ளார். மரியாதை நிமித்தமாக வரவேற்றேன் என்பது மட்டும்தான், அதில் அரசியல் எதுவும் பேசவில்லை. நல்ல முறையில் சுமூகமா இருந்தது, அன்பாக இருந்தது, பாசத்தோடு விசாரித்தார். சென்னை திருவான்மியூரில் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி, கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஆயத்தம், கூட்டணி உள்ளிட்டவை குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் பேசிய ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகும் வரை போராட்டம் தொடரும் என்றார். கல்லஞ்சம் படைத்தவர்கள் கொஞ்சம் கூட இதயத்தில் ஈரமில்லாமல் இந்த இயக்கத்திற்காகவே தன்னுயிரை தந்த மாண்புமிகு அம்மா அவர்கள் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் என்று நாமெல்லாம் ஒருமித்தகத்தோடு ஒருங்கிணைந்து எதிர்காலத்தில் நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்ற தீர்மானமாக நிறைவேற்றினோம். அந்த விதியையும் ரத்து செய்துவிட்டு நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்று நாம் தீர்மானமாக கொண்டு வந்த தீர்மானத்தையே ரத்து செய்துவிட்டு இன்றைக்கு ஒருவர் பொதுச் செயலாளர் என்று பட்டம் சூட்டிக் கொண்டார். இந்த கூட்டத்தின் மூலமாக நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமையுடன் பேசி வருவதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தான் வெற்றி பெறும், 3வது முறையாக மோடி பிரதமராக வருவார் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் தனது ஆதரவாளர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரைவில் கூட்டணி குறித்து ஆலோசிக்க டெல்லி சென்று பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமரை சந்திக்க ஓ பன்னீர்செல்வம் திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நரேஷுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. Fourth Dimension presents South India Content Summit 2024. தி லலித் அசோக் பெங்களூர்ல ஜனவரி 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை.